உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, சரண்யா இன்னைக்கு டாக்டர் செக்கப் இருந்துச்சு. இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம அத்தை என் கூட சண்டை போட நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இத பார், ஒண்ணு இந்த கடையை நீ இப்பவே காலி பண்ற, இல்ல இந்த கடை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா என் மக உன் கழுத்துல கட்டின தாலியாவது கொடுத்துட்டு நீ எக்கேட கேட்டு தொலைடி. என்னை ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு தான் சரண்யா அண்ணி சொன்னாங்க. ஆனா அவங்க அங்க போறதை விட நம்ம வீட்லயே இருந்தா சரண்யா அன்னைக்கு ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்னு நினைச்சுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தம்மா. நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல சரண்யாவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அந்த வசதியெல்லாம் ஆசிரமத்துல கிடைக்காது. சரண்யா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இங்க உனக்கு ஒரு குறைய வராம நாங்க பாத்துக்கிறோம். சக்தி, சரண்யாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு சம்மந்தி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடு. அதுக்கு ஒன்னும் அவசியமே இல்லம்மா. சரண்யாவை இங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு அம்மா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சரண்யாமா, அம்மா அங்க பயங்கர கோவத்தால கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா அது? அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா கூட இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உன் முடிவை நான் மாத்திக்கணும்னு சொல்ல வரலமா. ஆனா நீ சக்தியால தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க சக்தியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பூஜா அவங்கள ஏத்தி விட்டுருப்பா, அதான் அவங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஏய், அது எப்படி கண்டுக்காம விட முடியும்? சரண்யா வேற மாசமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இவளை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த பிரச்சனை வேற நீ இழுத்து போட்டுக்கிட்டு இருக்க. சக்தி ஒன்னும் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வரல. எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அது அம்மாவுக்கு புரியலையேம்மா. சக்தி தான் என் பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு அங்க அம்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க. வெற்றி, நீ கொஞ்சம் அமைதியாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வந்த, இப்ப சரண்யா வந்திருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாம என் கூட வா, நம்ம வெளியில போயிட்டு வருவோம். சக்தி, சரண்யா இங்க இருக்கா. சம்மந்தி வேற உன் மேல கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எங்க போக போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன்மா. ஏ சக்தி, எங்க போறோம்? வா சொல்றேன், வா. எங்க போறா இவ? யமுனா, இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வைமா. நீயும் போமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.